முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமகன் தம்பிகே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று சித்திரை 7 ஏப்ரல் 20 சனிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே சாதிக்கக்கூடிய மனநிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். பெரிய ஆளாக வாழ்க்கையிலே வர வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், பிரபல்யம் அடைய வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு செய்யக்கூடிய பணியை வழக்கத்தை விட விரைவாக, அதே சமயத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிறந்த நிர்வாகியாக விளங்குவீர்கள். அதே போல இன்றைக்கு சிறந்த மனிதராகவும் காணப்படுவீர்கள். தயால குணம் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும். அனைவரிடத்திலும் ஒருவர் நற்பெயர் பெற முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய காலத்திலே இன்றைய நாளில் நீங்கள் அனைவரிடத்திலும் நற்பெயரை பெரும்படியாக நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய தொழிலிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தடைகளை எப்பாடுபட்டாவது தகர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அரும்பாடுபட்டு இலக்கிற்குள்ளாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் இன்றைய நாளிலே உங்களை திறமைசாலி என்று பிரகடனப்படுத்துவீர்கள். உங்களுடைய உயர் அதிகாரி, முதலாளி உங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, உங்களை பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எதையும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய, சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பது, பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்களை சரியாக வழி நடத்துவது, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்துவது, இவற்றிற்காக அதிகம் மெனக்கெடுவீர்கள். அது உங்களுக்கு பலனை தரும். நீங்கள் கற்றுக்கொண்டதை, நீங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வசதிகளை பற்றி அதிகம் சிந்திப்பீர்கள். வாகன வசதி, ஆடம்பரமான வாகனத்தை நாம் வாங்க வேண்டும், நல்ல ஒரு ஆடம்பரமான வீட்டிற்கு குடிபெயர வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட ஒரு வீட்டை வாங்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்குண்டான வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைய நாளிலே அப்படி நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து வசதிகள் அதிகமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். லாபத்தை மட்டுமல்லாமல் நல்ல பெயரையும் தரும், புகழை தரக்கூடிய யோகமும் கூட இருக்கின்றது. இப்படிப்பட்ட சாதகமான நாளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சாதனைகள் செய்ய முன்வரலாம். நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது சாதகமான நாள் சிறந்த பலனை கொடுக்கும். நாம் அதை பற்றிய தேடுதல் இல்லாமல், அதை பற்றிய ஒரு அக்கறை இல்லாமல், புரிந்து கொள்ளல் இல்லாமல் இருக்கும்போது சாதாரண நாளாக அது போய்விடும். அதே போல கெடுபலன் வரக்கூடிய நாளிலே அதை புரிந்து கொண்டு, அதை பற்றிய ஒரு அக்கறை இருந்து, அதை பற்றிய ஒரு அறிவுறுத்தல் இருந்து பரிகாரங்களை செய்யும்போது, பவ்யமாக நடந்து கொள்ளும்போது அந்த கெடுபலனை குறைத்து கொள்ள முடியும். அதனால்தான் எப்போதுமே ஒரு குரு தேவை, ஒரு வழிகாட்டுதல் தேவை, ஒரு தேடுதல் தேவை. இந்த நாள் உங்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, பண வரவை குறிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அது உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக, செய்தொழிலின் மூலமாக வரும். பண வரவு குடும்ப ரீதியாக முன்னோர் வழி சொத்தாக வரலாம், ஏற்கனவே கொடுத்த கடன் திரும்ப வருவதாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய வேலை தொழில் காரணமாக வரலாம், திருமணத்திற்கு பிறகு வரலாம். இப்படி பண வரவு வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது. அதில் இந்த காலத்திலே பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு ஒருவருடைய சம்பாத்தியம் என்பது இருவருடைய மாத வருமானம் சம்பாத்தியமாக ஆகி பண வரவு அதிகமாகின்றது.
இப்படி உங்களுக்கு எந்த வழியிலே பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதோ அதற்கு முயற்சி செய்யும் போது அது இப்போது சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர். துளாராசி என்பர்களே, பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. அதாவது நீங்கள் இது நாள் வரை செய்யலாமா வேண்டாமா என்று தயங்கிய ஒரு காரியத்தை இன்றைக்கு துணிந்து தொடங்குவீர்கள். அதாவது நல்ல அனுபவம் பெற்ற நன்றாக தெரிந்த ஒரு செயலை நீங்கள் செய்தால் பலனடையலாம். ஆனால் செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை இருந்தால் இன்றைக்கு தாராளமாக செய்துவிடலாம். தெரியாத விஷயங்களைத்தான் தொடங்கக்கூடாது. எவ்வளவுதான் சாதகமான நேரம் இருந்தாலும் கூட தெரியாத தொழிலை தொடங்கக்கூடாது. எவ்வளவுதான் கஷ்டமான காலம் இருந்தாலும் கூட தெரிந்த தொழிலை விடக்கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளிலும் திட்டங்களை தீட்டும் போது சிறந்த பலன்களை அடைவோம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செலவுகள் செய்வது, நல்ல பயணங்கள் மேற்கொள்வது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுவது, புதிய முதலீடுகள் செய்வது, ஏற்கனவே தொடங்கிய தொழிலுக்கு மூலதனத்தை கூடுதலாக போட்டு அதை விரிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியமாகும். ஒரு சிலர் மோட்சம் முக்தி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக ஆன்மீக தேடலிலே இருப்பார்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்கள காரியங்களை தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஒரு இடமாற்றம் ஏற்பட போகின்றது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அது சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல துணை கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பெரியவர்களுடைய செல்வாக்குள்ள நல்ல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப்பெறும். இப்படியாக ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர். மகர ராசி அன்பர்களே, வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகம் இந்த நாளிலே கிடைக்கும். பல நாட்களாக முயற்சித்தும் கூட கிடைக்காத வேலை இன்றைக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று இடமாற்றத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கும் போது கிடைத்த வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் அதிலே நீங்கள் நல்ல ஒரு நிலையை எதிர்காலத்தில் அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. கும்பராசி அன்பர்களே, வெளிநாடு சம்பந்தமான முயற்சியிலே தடை ஏற்பட்டவர்கள் இன்றைக்கு மீண்டும் முயற்சி செய்து பார்க்கலாம். தொழில் தொடங்குவதற்கு கடன் முயற்சி செய்தவர்கள் அதிலே அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு மீண்டும் முயற்சி செய்து பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை மீண்டும் இன்றைக்கு ஒரு நாள் முயற்சித்து பார்த்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கின்றது. அதே போல குறிப்பாக தந்தையிடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல பலனை அடையக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே அதிர்ஷ்டங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்காமல், அதே போல கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்காமல், கிடைக்கக்கூடிய பலனை அடைவதற்குண்டான உழைப்பு முயற்சியை செய்யும் போது கட்டாயம் நற்பலன் உண்டாகும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறை தவறுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சுய பரிசோதனை செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளும் போது இன்னும் சிறந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். இறை வழிபாடு உங்களை உயர்த்தும். மனக்கட்டுப்பாடு, தியானம், தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இவற்றை சரியாக செய்யும் போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்நாள் எல்லோரும் ஏற்றம் பெறக்கூடிய நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.